சிகரெட் குடிப்பது இஸ்லாம் எங்கு ஹராமாக்கி இருக்கிறது என்று இன்றைக்கு அதை பாவிக்க கூடியவர்கள் கேட்கிறார்கள். தூள் போடுறவங்க கேட்கிறாங்க, இஸ்லாத்துல எங்க இருக்குது ஹதீஸை காட்டுங்க, குர்ஆன் வசனத்தை காட்டுங்க பாப்போம், எங்கேயாவது இருக்கிறதாம் தூள் போடுறது ஹராம் என்று. அன்புள்ள சோதரர்களே, இப்படி கேட்டு நியாயப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர்களை பார்த்து நாம் கேட்கிறது என்ன தெரியுமா? அப்படி என்றால் சிகரெட் குடிக்கிறத பத்தி இஸ்லாம் ஹராமாக்கல என்று நீ சொல்லுவதாக இருந்தால் ஏன் உன் மனைவிக்கும் கொடு, உன் பிள்ளைக்கும் கொடு, உன் வாப்பாக்கும் கொடு, உன் உம்மாவுக்கும் கொடு, உன் மனைவிக்கும் கொடு, வாயில தூளை வச்சுக்க சொல்லு, உன் பிள்ளைக்கு தூள் வச்சுக்க சொல்லு. இதையெல்லாம் மறுத்து விடுவான். அவன் நியாயம் கற்பிப்பதற்காக வேண்டி ஆதாரம் இருக்கிறதா, ஹதீஸ் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறான். அன்புள்ள சோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைய காலத்தை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு நான் கேட்பதாக இருந்தால் நீ அதுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று நீ கேட்பதாக இருந்தால் இப்ப உள்ள போதை வஸ்து எடுத்து பாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐஸ் என்கின்ற போதை, அதே போன்று கொக்கைன் என்று சொல்லக்கூடிய போதை, ஹெரோயின் என்று சொல்லக்கூடிய குடு என்று சொல்லக்கூடிய போதை, இதுவும் தானே குர்ஆனிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை. அப்ப இதை குடுவோம் மனைவிக்கு, இதுவும் குர்ஆன்ல இல்லை, அப்ப இதுவும் ஹலாலாக்கிக்கொள், இதை நீ உன் மனைவி குடு, உன் பிள்ளைக்கு குடு, எல்லாரும் சேர்ந்து குடி என்றும் சொல்லலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமா அஸ்கர கஸீருஹும், ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற, அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது போதை ஏற்படக்கூடிய ஒன்று ஃபகலீலுஹு ஹராம், அதை கொஞ்சமாக பயன்படுத்தினாலும் ஹராம் தான் என்று பேசுகிறது. கொஞ்சம் தான் பயன்படுத்தினாலும் ஹராம் என்று அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது வேடிக்கை என்ன தெரியுமா சகோதரர்களே? இன்றைக்கு மருத்துவ உலகம் கூட எதையெல்லாம் நலவு இருக்கிறது என்று பேசுகிறார்களோ, சாராயம் குடிக்கிற பகுதியை நீங்கள் மருத்துவ ரீதியாக எடுத்து பார்த்தால் அதில் நலவு இருக்கிறது, கெடுதி இருக்கிறது, ரெண்டையும் பேசுவார்கள். அதை பேசுகிறவனை குடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எது சாராயம் குடிப்பான், அதுல நலவு இருக்கிறது, கெடுதி இருக்கிறது என்று பேசுகிறான். அதே நேரம் வெற்றிலையை பற்றி பேசுகிறேன், வெற்றிலையை பற்றி அல்ல, வெற்றிலை என்கிற தனி பகுதியை பேசுகிற நேரம் அதை பற்றி என்ன சொல்றான்? அதுல நலவு இருக்கிறது, கெடுதிக்கும் பாவிக்கிறார்கள், நோய் நிவாரணத்துக்கும் பாவிக்க முடியும் என்று ரெண்டு பக்கம் பேசுகிறார்கள். பாக்கு என்ற பகுதியை எடுத்துக்கொண்டால் அந்த பாக்கை கூட நலவும் இருக்கிறது, கெடுதியும் இருக்கிறது என்று இரண்டு பக்கங்களை இன்றைக்கு உலகம் பேசுகிறது. ஆனால் புகையிலை எடுத்து பார்த்தால் அதில் ரெண்டு பக்கம் பேசல, அதில் இரண்டு பக்கம் பேசவில்லை, அதில் ஒரு பக்கத்தை தான் பேசுகிறார்கள், அது மனிதனுக்கு கெடுதி என்று பேசுகிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும், இலங்கை நாட்டிலும் கூட அதாவது சிகரெட் விற்கப்படுகிறது. அதன் பெட்டியில் என்ன அடித்து வைத்திருக்கிறார்கள்? புகைத்தல், பாலியல் வீரத்தை